1980ஆம் ஆண்டில் ஒரு நாள் கல்கத்தாவில் அன்னை தெரசாவை தேடி ஒரு மனிதர் மருந்து சீட்டோடு வந்தார். உயிர் போகும் நிலையில் இருந்த அவருடைய குழந்தைக்கு மருத்துவர் பரிந்துரைத்த அந்த மருந்து அந்நாள்களில் இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை. எங்குமே அம்மருந்து கிடைக்காததால் நம்பிக்கை இழந்த அந்த தந்தை தனது கடைசி நம்பிக்கையாக அன்னையை தேடி வந்தார். உயிர் காக்கும் மருந்துகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாவது வரவழைக்கும் சிறப்பு அனுமதியை அரசாங்கத்திடம் அன்னை தெரசா பெற்றிருந்தார். இந்த உண்மையை அறிந்த குழந்தையின் தந்தை இதன் பொருட்டே அவர் முன் கண்ணீரோடு வந்து நின்றார். சகோதரிகள் மருந்துக்காக செபிக்கலாயினர். அந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து யாரோ ஒரு நன்கொடையாளர் அனுப்பி வைத்த வகைப்படுத்தப்பட்ட மருந்துகள் அடங்கிய அட்டை பெட்டியை தபால்காரர் கொண்டு வந்திருந்தார். உள்ளிருந்த சிறிய அட்டை பெட்டியின் வலது மூலையில் குழந்தையின் உயிர் காக்க தேவைப்படும் மருந்தின் பெயர் தெளிவாக எழுதியிருந்தது. உடனே அம்மருந்தை குழந்தையின் தந்தையிடம் அன்னை தெரசா கொடுத்தனுப்ப குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நாமும் எத்தகைய சூழலிலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை பலப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.